யோ 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 என்ன புரிஞ்சுச்சு உனக்கு பார்த்ததில்? யோ மேட்டுக்காயில எல்லாம் ஈஸியாக ஓடி வரும். ஆ ஆ டேவிட்டே இங்கே மேலே இருக்கு வாடா, மேலே வெளியே வந்துருக்குது பாரு, ரோட்டுக்கு மேலே. இதோ நீ பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. நெல் காலனி இங்கே யாரும் தெரியலையே. ஆ இருக்காங்க பாரு. ஆ ஒரு வேலையும் இல்லை. எதுக்கா? இல்லைப்பா. ம் ம் சரி.
ஏய் பார்த்து போடா பையன். ஏ சேடை ஓட்டிக்குதுப்பா. சரிவா வந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்டெப் வச்சுருந்தா எந்த பக்கம் ஓடுறமோ தெரியல. பாரு கிளம்பிடுச்சா ட்ரெயின்? நின்றுருக்கு பாரு அது அப்படியே ஜாலியாக ராமசாந்தமா முன் வந்து டைமில் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கனால தான் கொஞ்சம் ஊரில் ரெடி பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பார்த்து ஓகேவா? எப்படி பல்லு குத்தி மறுபடியும் நசுக்கி மறுபடியும் வாயில் போகிறது. பூச்சி ஏதாவது கடிக்குது என்னமோ அடிக்குது. இல்லை ஒரு சைடு நல்லா தெரியலையா இருந்தது. ஒரு கண்ணு தெரியலன்னாங்க. தேங்காய் எல்லாம் எதுவும் மண்டப்பமா? அதுக்கு தனிதான் கிடச்சுன்னா எல்லாத்தையும் பார்க்கும். ஓஹோ அங்கே பெருமல்ல ஒரு மரத்தையே சாய்ச்சிருச்சு. தேங்காய் மரத்தாவா? போன டைமோ அதுக்கு முந்தான டைமோன்னு நினைக்கிறேன். இடிச்சு தள்ளி அதை பாரு எப்படி தேக்குதா. ஒரு மரத்தையே தள்ளி விட்டு ஓடினவள காட்டுக்குள்ளே. நாங்கள் போய் தென்னை பின்னால் போனவங்கெல்லாம் ஆளுக்கு ஒன்று தூக்கி குத்தி குடிச்சிட்டு கிடந்தோம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வச்சுட்டு போனது மிச்சம் அப்படின்ட்டு.
ஆம்பளை. ஆம்பளையானே ம். அதுக்கு தந்தம் எவ்வளோ நீட்டு அப்படி நல்லா ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படியே வருது பக்கத்தில். அப்படி அங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு அங்கே நின்று எடுத்துகிட்டு இருக்கா பார்த்து ஓப்பனாக அப்படியே வருது பக்கத்தில். ஆ இப்படி கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்து கம்முன்னு அப்படியே திரும்பிச்சு. ஒரே கண் மட்டும் தான் தெரியுது. தெரியலையே என்ன ராவடி இல்லை, ஒரு கண்ணு தான் தெரியுது, ஒரு கண்ணு தெரியல. போய் ரெடியாக கிடையாது. வீடியோ கலெக்ட் பண்ண மிச்சா, வீடியோ கலெக்ட் பண்ண இங்கே கூட ரோட்ல உஷாராயிடுறா குட்டே, அந்த பக்கம் திரும்புற மாதிரி இருக்குது. தெரியுதா? ஒன்று ஒரே கொம்பு தான். பழிசு தான், ஒன்று தான் இருக்குது.
பழசு வேணுமா வேறு ஏதாவது புதுசாக வேணுமா? ஆ பக்கத்தில் ஒரு மார்னிங் கழனியில் நெல் கழனியில் இருந்துச்சு. இப்போ வந்து வாழையை மேய்ஞ்சிட்டு இருக்குது. சரி பார்த்தியா இந்த பக்கம் கண்ணு தெரிலங்கிற எப்படி திரும்பி பார்க்குது? இல்லை கண்ணு ஒரு கண்ணு தெரியல. ஏ ஆமாப்பா ஒரு கண்ணு மூடிக்கிட்டு தாங்க இருக்குது. ஏய் மார்னிங் கழனியில் இருக்குது ஒரு கண்ணு. கூட்டு ரோட்டில் கீழே அந்த பஸ்ஸுனுக்கு எல்லாம் அது கீழே ஒரு கழனி இருக்குது. கழனிங்க ஜோர் கழனிங்க அங்கே மேய்ஞ்சி இருக்குது பாரு. இப்போ வாழையெல்லாம் வாழை பஞ்சு வாங்கி தான் ஒரு 2-3 வாழை வந்து மேய்ஞ்சி இருக்குது. இப்போ நாங்கள் இப்படி தான் போனோம். ஒரு கண்ணு அவுட்டு. அவன் டவர் கட்டிக்காதாங்க. அந்த வாலிக்கு பாரு சேஞ்சிட்டு இருந்தோம் வேறலாங்க சுகம் தெரியல. சுத்தமாக இதாகிட்டு இருக்குது. எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. வாழை மேய்ஞ்சிட்டு இருக்குது. யாரும் முடுக்கல இன்னும். வாவனை முடுக்கிறாங்க தான். ஒரே தந்தை மட்டும் தான் இருக்குது. நீ பாரு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்குது. நீ பாரு கண்ணை பாரு. ஒரு கண்ணு ஒன்றும் தெரில. ஒரு கண்ணு தெரியாக்கான ஒரு கண்ணு தெரியல. எப்படி கிட்ட பாரு கண்ணு. உள்ள கத்த மாட்டான். வா வந்து கேட்டுப்போ. வா வந்து கேட்டு போன்னா. எடுத்த பாரு கேமராவில். ஒரே தண்டவாளம் தண்டவாளம் மட்டுங்குது. கொடுக்குறோம் அது திடீர்னு கிளம்பி தெரியல. கட் பண்ணிட்டா கட் பண்ணுறேன். போய் பிடிச்சி காட்டுறேன் போட கீழே இறக்கி விடு போட்டேன். செல்ஃபி எடுக்கிறோண்டே ஓடி வந்துச்சானா தெரியும். கொஞ்சம் சவுண்ட் விட்டீங்கன்னா அதே மாதிரின்றோம். இந்த கண்ணு எப்படி இருக்கு இந்த கண்ணு எப்படி இருக்குன்ற அது ஒரு டைம் எல்லாம் நானெல்லாம் 3-4 டைம் மாற்றிட்டேன். அதுலேருந்து சரியா பகலில் கூட பண்ணுறேன். நைட் ஆயிடுச்சு சரியா கட்டுறேன். வாழை பிடிக்கிறா வாழை பண்ண நம்ம பசங்க தானே பிடிச்சி கொடுத்து ஓட முடியாது. 30 கிலோமீட்டர் வேகத்துக்கு ஓட முடியாது. இங்கே ஒரு அடி வச்சானா அங்கே பாருங்க நம்ம எவ்வளோ பாரு எல்லாம் வாழை எப்படி அப்படின்னு பாரு என்ன அழகா உச்சிட்டு உச்சிட்டு அந்த சங்கம் மட்டும் திருநெல்வேலா வீடியோ தான் வீடியோலே போட பிடிச்சலாம் பாரு திருநெல்வேலி. சரி ஃபோட்டோ தானே நீ பார்க்குறியா? ஒன்றும் சொல்ல போக ஓடி போகிறேன். பச்சா பச்சா நெய் அதில் நெய்யிடுச்சா எப்படி அப்பா கிளம்பிடுச்சு. காட்ட வித்தியாசமா எடுத்து ஸ்டேட்டஸ் போட. பச்சா பச்சா நெய்
மனுஷன் வச்சு அப்படி இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும்பா. இழுக்க முடியுது அந்த வாழையை. அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும். 4 பேர் சேர்ந்துட்டா கூட இழுக்க முடியாது வாழை. அதுதான் யானை பலன்றாங்க. ரெடி? ஏய், யார் யார் சேடை ஓட்டணுமோ எல்லாம் கூப்பிட்டு போய் ஓட்டிக்காங்கப்பா. இது கலப்பே தேவை. வெஜிடபிள் பக்கம் வந்துட்டாவே போதுங்க. ஆளு போகலமே 3 அடி உள்ள. அவ்வளோதான். வேணா விட பெங்களூர் பிடிச்சி வர காங்கிரஸ் செலவுக்கு வேற ரெண்டு கொம்பன் இந்த சூப்பரானது. அவ்வளோதான், வயசாகி போச்சு. கண்ணும் அவுட்டு. கண்ணெல்லாம் அவுட் இல்லை. அவுட் இல்லையா? கண்ணு இந்த கண்ணு இதாகிடுச்சு. ஒரே கண்ணு ஆகல. இன்னும் தாச்சு விட்டு பாரு. 2 கண்ணில் பவர் தேய்ச்சி. இங்கே வேறு இந்த கண்ணை பாரு எப்படிக்குதா. நான்லாம் பார்த்துட்டேன் நான். ஐயோ, இங்கே வந்து பாரியா. அது அப்படிதான் இருக்குது. கண்ணு அவுட் இல்லையா? வாயா கண்ணு மூணு இருக்குது. எவ்வளோ மூடிக்கிட்டு இருக்குதா பாரு. ஒரு கண்ணு அதே மாதிரி தான். இல்லை போயிடுச்சுட்டாங்க. இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. கண்ணு போயிடுச்சுட்டாங்க. தாச்சு விட்டேன்னா 2 கிலோ ஒளி தெரியும். ஒளி எப்படி ஒளியெல்லாம் வருங்க. தூரமாக நில்லுங்கப்பா. கொஞ்சம் கிட்ட நிற்காதீங்கப்பா. வலி விட்டு நில்லுங்க. அதுவும் பாரு ரொம்ப மட்டமாகவே இருக்குது. ஒரே 4 அடி தான் வரதுக்கு. ஏன்னா இப்படி மேலே திட்டு போட்டேன்னு பழத்துக்கு நம்ம வைக்கிறேன். இப்படி ஓடுறது இப்படி ஓடனா தப்பிச்சிடலாம். இப்படி ஓடனா நான் இப்படி ஓடிடுவோம்பா. கண்டிப்பாக வரணும்னு வந்துச்சானா ஒருத்தர் கூட விடாது. ஓடனா பிடிச்சிடும். பள்ளத்தில் ஓடினா மட்டும்தான் தண்ணி. இப்படியெல்லாம் பிடிச்சிடும். அவ்வளோ வேகமான ஓடு. நாங்கள் ஓடி அனுபவிச்சிட்டோம். நினச்சி கூட அந்த கம்பத்தை தூரம் இருந்துச்சுன்னா நீ ஒன்றும் இல்லை, இப்படி வந்துச்சுன்னா அந்த தாரில் குதிச்சு பாரு வருதான்னு. வரே ஆனால் ஒரு தாவல் இறங்குச்சுன்னா சரியான இறக்கம். அந்த இறக்கத்தில் 2 காலம் பின்னாடி வச்சுன்னு அப்படியே டேக்குன்னு அப்படியே நம்ம உழவு பூச்சி மாதிரி காலு. அது வாயிறு மேலே போட்டுக்கிற மண்ணு. ஏன்னா இது குறைஞ்சி அந்த சுருக்கில் இல்லாத இருந்துச்சு. ஆமாம். அது இடையில போட போய் நாய் பயத்துக்கு யானை போய் என்ன தள்ளி விட்டு ஓடுறானே. இவன் பயந்து என்ன தள்ளி விட்டு இந்த தந்தம் ஒழிச்சுன்னு வார கணக்கில் தேடி எடுத்துட்டாங்களா? காரஸ்து வேற தூங்கோடு இல்லை. வருது. நான் ஒன்றும் பண்ணல சாமி. படத்தாந்தா இந்நேரம் 10 உனக்கு. நீ வேற இப்போ 4 ஜல்லி எடுத்து விட்டு பாரு என்ன ஓட்டம் ஓடுதோம். ஓடத்தெல்லாம் இல்லை, சும்மா அடி போகுது. நீ வேற அவருக்கு அடிச்சு தான் இங்கே கிளப்பி விட்டாப்புல. இல்லைன்னா நெல் காலனியில் என்ன மாதிரி அடியெல்லாம் அடிச்சு பார்த்துருப்போம் தெரியுமா? அது அதெல்லாம் ஒவ்வொரு அடி மட்டும்தான் உரைக்கிறேன். அதுக்கு தந்தத்துக்கு தலைகாய்க்கு மாட்டினா மட்டும்தான் கொஞ்சம் நவரும். இல்லைன்னா ஒரு என்ன தலைகாய்க்கு மாடி தலைக்கு தந்தம் பொத்துன்னு சவுண்டு மட்டும்தான் வரும். இதே கால் பண்ண